என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் நீண்ட நேரமாக உன்னோடு பேசுவதற்காக கால் கடுக்க காத்து கொண்டு உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை அழிக்க நினைப்பவரை நான் அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன். அப்பன் எதையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டான் என்பது நீ நிச்சயமாக புரிந்திருப்பது உண்மை என்றால் இன்று இந்த கருப்பனை நீ தவிர்க்க மாட்டாய். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பனின் பங்கு எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திருப்பாய். ஏனென்றால் அப்பன் எப்பொழுதுமே உன்னோடுதான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்களையும் உன்னை அழிக்க நினைப்பவர்களையும் உனக்கு ஆபத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்று உன்னை சுற்றி சுற்றி வருபவர்களையும் அடையாளம் காண்பித்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துரோகங்களையும் நான் ஒழித்து கட்டி கொண்டும் இருக்கின்றேன். என் பிள்ளையே, சில நேரங்களில் உன் அப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் என் பிள்ளை என்னை கண்டும் காணாமலும் சென்று விடுகின்றாய். அப்படி அப்பன் என்ன சொல்லிவிடப் போகிறான் என்றுதான் உனக்குள் எண்ணம். ஆனால் உண்மையில் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது என்னவென்று நான் இனிமேல் சொல்லச் சொல்ல அது உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். அப்பன் எந்த காரணத்திற்காக இந்த விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி இருக்கிறேன் என்று. நான் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு நான் எல்லாவற்றையும் கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரம் நீ மனதில் நம்பிக்கையோடு என்னவென்று கேட்டு விடுவாயானால் சர்வ நிச்சயமாக நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சிந்தாமல் சிதறாமல் உன்னுடைய கைகளில் அப்படியே பெற்றுக்கொள்வாய். என் பிள்ளையே, துரோகம் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது தெரியுமா? ஒரு துரோகத்தை அவ்வளவு எளிதாக நம்மால் கண்டுபிடித்து விட முடியுமா? இதையெல்லாம் என் பிள்ளை நீ கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்க வேண்டும். துரோகத்தை உடன் வைத்திருக்கிறாய். துரோகம் உடன் இருப்பவர்களிடத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது. யார் மீது அதிக நம்பிக்கை வைக்கின்றாயோ, யாரிடத்தில் அதிக அன்பு வைக்கின்றாயோ அங்கிருந்துதான் உனக்கு துரோகம் உருவாகின்றது. அப்படியானால் இதற்கு தீர்வு யார் மீதும் நம்பிக்கை வைக்காமலும் யாரிடத்திலும் அதிக அன்பை கொடுக்காமலும் இருப்பதுதான். ஏனென்றால் நீ எதிர்பார்க்காமல் உனக்கு கிடைக்கின்ற அன்பு மட்டும்தான் நிரந்தரமானது. எதிர்பாராத நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற அன்புதான் நிரந்தரமானது. எதையும் எதிர்பார்த்து உன்னிடத்தில் ஒருவருக்கு வருகிறது என்றால் அதற்கு பெயர் அன்பு கிடையாது. அது காரியத்திற்காக உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். என் பிள்ளையே, இதனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில நிகழ்வுகளை நீ எண்ணிப்பார். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சற்று நீ சிந்தித்துப்பார். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இந்த கருப்பன் மூலமாகத்தான் உனக்கு அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விதி இருந்திருக்கின்றது. அதனால் தான் அப்ப நின்று உன்னை தேடி தானாகவே வந்துவிட்டேன். என் பிள்ளையே, வாழ்க்கை நீ நினைத்தது போல அவ்வளவு எளிதாக எதையும் கொடுக்காது. ஆனால் ஒன்றை மட்டும் கொடுக்கும், அதுதான் இந்த துரோகமும் எதிரிகளும். துரோகத்தை காணும் பொழுதெல்லாம் வாழ்க்கையில் உன்னால் ஒரு பொழுதும் மீண்டு வந்துவிட முடியாது அந்த நிலையிலிருந்து. ஆனால் எதிரியிடமிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வர முடியும். எதிர்த்து நின்று உன்னிடத்தில் போராடுபவன் நிச்சயமாக ஒரு நாளும் பெரிதாக உன்னை எதுவும் செய்துவிட மாட்டான். அவன் என்ன செய்ய போகிறான் என்பது உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எதுவாக இருந்தாலும் உன் எதிரில்தான் அது நடக்கும். அதனால் என் பிள்ளையே, துரோகத்திடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உனக்கு துரோகத்தை நினைக்கின்ற ஒருவர் உன்னோடுதான் பழகி கொண்டிருக்கின்றார். ஒரு சிலர் இதற்கு முன்பே அவரை அடையாளமும் கண்டு கொண்டாயிற்று.
ஆனால் இவர்களை என்ன செய்வது, எப்படி இவர்களிடமிருந்து தப்பிப்பது என்று தெரியவில்லை. ஏனென்றால் நன்றாக பழகி கொண்டிருக்கின்ற ஒருவரிடம் சட்டென்று முகத்தை மறைப்பது ஒன்றும் சரியான விஷயமல்ல. அவ்வளவு எளிதில் நாம் அவரை முறைத்துவிட முடியாது. அதனால் பக்குவமாக பேசி அவர்களை விட்டு விலகிவிடலாமா, அல்லது உண்மையை உறக்கச் சொல்லி அவர்களை ஒதுக்கிவிடலாமா என்கின்ற எண்ணமும் உனக்குள் இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த கருப்பன் இன்று உன்னிடத்தில் சொல்ல வருகின்ற விஷயத்தை கவனமாக கவனித்துக்கொள். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் என் பிள்ளை பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் என் குழந்தைக்கு சில கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் யாரிடத்திலும் உதவிக்கு கேட்கலாமா என்கின்ற எண்ணம் தோன்றிவிடுகின்றது. அந்த நேரத்தில் உதவி கேட்கும் பொழுது அவர்கள் முதலில் உனக்கு எதற்கு இந்த தேவை வந்தது, எதனால் இப்பொழுது உதவி கேட்கின்றாய் என்று உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களையும் முதலில் கேட்டு தெரிந்து கொள்ளத்தான் விரும்புவார்கள். அதன் பிறகுதான் என்னவென்றும் அதற்கு தீர்வு தர முடியுமா முடியாதா என்றும் சொல்வார்கள். அதிலும் குறிப்பாக உதவிகளை செய்ய முடியாது என்று எளிதில் சொல்லிவிடுவார்கள். என் பிள்ளையே, இதுபோன்று இருக்கின்றவர்கள் எல்லாம் எதை வைத்து உன்னிடத்தில் இப்படி பழகுகின்றார்கள் தெரியுமா? உன்னிடத்தில் இருக்கின்ற பணத்தை வைத்து. இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் இந்த பணத்தை தான் தன் வாழ்க்கையில் பெரிதாக மதிக்கின்றார்களே தவிர நல்ல குணம் கொண்ட மனிதர்களை ஒரு நாளும் மதிப்பதில்லை. இந்த பணத்தை கொண்டு தெய்வத்தின் முன் வரிசையில் நின்று வணங்குகின்றார்கள். அவர்களுக்கு எண்ணங்கள் என்ன தெரியுமா? தெய்வம் என்னவோ இவர்களை தான் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றது, தெய்வம் இவர்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறது என்று. ஆனால் உண்மையில் தெய்வம் இவர்களை கண்ணெடுத்து கூட பார்க்கவில்லை என்கின்ற உண்மை தெரியவில்லை. உண்மையான பக்தி இருக்கலாம், உண்மையான அன்பு இருக்கலாம். ஆனால் நேர்மை இல்லாமல் இருப்பதும், பணத்தை எப்படி வேண்டுமானாலும் சேர்த்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு சேர்த்து வைப்பதும் என்கின்ற குணத்தோடு இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதையுமே அவ்வளவு சுலபமாக பெற்றுவிட முடியாது என்பதுதான் உண்மை. இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற இந்த வாக்கிலிருந்து என் பிள்ளையே, நீ அடையாளம் எப்படி கண்டுகொள்ளப் போகின்றாய் தெரியுமா? உன்னோடு நெருக்கமாக பழகி கொண்டிருக்கின்ற ஒருவர் உன்னிடத்தில் எந்த ஒரு உதவிகளையும் வாய் கூசாமல் கேட்டு பெற்றுக்கொள்கின்ற ஒருவர், நீ ஒரு உதவி என்று நின்றால் இல்லை என்று மூஞ்சில் அடித்தார் போல் மறுத்து நிற்பார்கள். அந்த நொடி உன் மனது சட்டென்று பதறும். என்ன இது, நம்மிடத்தில் உதவிகளை கேட்கும் பொழுது இவர்களுக்கு நாம் ஒரு நொடி கூட யோசித்ததில்லையே, இவர்களுக்கு இதை செய்யலாமா வேண்டாமா என்று ஒரு நொடி கூட சிந்தித்ததில்லையே, ஆனால் இவர்கள் இத்தனை சுலபமாக நமக்கு தர வேண்டாம், தர முடியாது என்று சொல்கின்றார்களே என்று எண்ணி என் பிள்ளை அந்த நொடி நீ வேதனை பெற்றது உண்மை. இவர்கள்தான் உனக்கு துரோகத்தை நினைத்தவர்கள். நன்றி பாராட்டாமல் செய்த நன்றியை மறந்து ஒருவர் உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்றால் இவர்கள்தான் துரோகிகள். இவர்கள் செய்கின்ற துரோகத்தை எப்பொழுதுமே நேரடியாக செய்யாமல் இவர்கள் பெயர் வந்துவிடாதபடி மற்றவர்களின் மனதில் உன்னை பற்றிய தவறான எண்ணங்களை தூண்டிவிட்டு செய்து காட்டுவார்கள் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ சாதாரணமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சர்வசாதாரணமாக இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து விடுவதும் இல்லை. எல்லாம் தெய்வத்தினுடைய கட்டளை. நீ பழகுகின்ற ஒருவரை உனக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கிறது என்றால் அவர்களை அடையாளம் காண்பித்து கொடுக்க வேண்டியது தெய்வத்தின் கடமை அல்லவா? அதைத்தான் இன்று இந்த கருப்பன் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். இனிமேலாவது இது போன்றவர்களிடத்தில் கவனமாக இருந்து உன் வாழ்க்கையில் எதிர்வர இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் நீ கடந்து உனக்கான சந்தோஷங்களை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதுமே என்னுடைய குழந்தை நீ தயாராக இருந்தால் போதும். இந்த கருப்பன் உன்னை வழிநடத்துவேன். இந்த கருப்பன் இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை காப்பாற்றுவேன். அப்பன் ஒருபொழுதும் உன்னை வேதனையில் விட்டுவிட மாட்டேன். ஒரு நாளும் என் குழந்தையின் கண்ணீரை நான் ரசிக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு மேலும் மேலும் எத்தனை மன நிம்மதியை கொடுக்க முடியுமோ அத்தனை மன நிம்மதியை நான் கொடுத்தே தீருவேன். என்னை நம்பி இந்த வாக்கினை கேட்டாயல்லவா? இனியாவது அருகில் உள்ளவர்களிடம் மிகவும் கவனமாக இரு. உனக்கு எந்த கெடுதலும் நடந்து விடாது. என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.